வாழ்க்கையில் இறுதி வெற்றி என்று எதுவும் இல்லை. வாழ்க்கை முழுக்கவே போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று கற்பித்த தோழர் நல்லக்கண்ணு ஐயா 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் போராடி கொண்டே இருக்கிறார். போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழைகளின் இதயம் நீங்கள், இருள் காலை உதயம் நீங்கள், தோழர்களின் துணைவன் நீங்கள், தொண்டரத்தின் சிகரம் நீங்கள், எளியோரின் இலக்கியம் நீங்கள், எளிமைக்கும் இலக்கணம் நீங்கள், தூய்மையின் இருப்பிடம் நீங்கள், தோற்காத லட்சியம் நீங்கள், தனி உடைமை சிதைப்பவன் நீங்கள், தலை நிமிர்ந்த இமயம் நீங்கள். உங்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கைத்தறி நெசவாளர்களால் நெய்யப்பட்ட அந்த துண்டினை ஐயா அவர்களுக்கு பரிசாக அளிக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் எழுதினார். அதை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்தார். இந்திய அரசிற்கு எதிராக செயல்பட்டதாக தொடரப்பட்ட நெல்லை சதி வழக்கில் நல்லக்கண்ணு சேர்க்கப்பட்டார். 7 ஆண்டுகள் ஐயாவினுடைய இருட்டறை வாழ்க்கை. அவரது மீசையை போலீஸ், அறிஞர், மாற்று அரசியல் தலைவர்களும் கொண்டாடி மகிழக்கூடிய தலைவர் ஐயா ரா நல்லக்கண்ணு அவர்கள் இந்நிகழ்வில் பங்கெடுத்தது, இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பெரும் பாக்கியம். ஐயா அவர்களை சென்னி பணிந்து மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவுக்காய் வாழும் பொது உடைமை தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். கடைசி